Hello students and YouTube viewers. மேலே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த மதர் போர்டு Lenovo 5070. இதோடைய பார்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா NMA 273. காம்பலோட போர்டு இது. இந்த போர்டு என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னா போர்டு டெட், சிம்பிளி டெட். ஸ்டாண்ட் பை வோல்டேஜ் எதுவுமே வெளில வரல. சரி, நம்மளுடைய டிசி சப்ளை பார்த்தீங்கன்னா தெரியும். நான் டிசி சப்ளை இப்போ ப்ளக் பண்ணுறேன். டிசி சப்ளை ப்ளக் பண்ணுறேன். எனக்கு எந்த ஆம்பியரும் எடுக்கலாம். ஓகேவா, எந்த ஆம்பியருமே எடுக்கலாம். பட் மல்டிமீட்டர் பார்த்தீங்கன்னா தெரியும். சரி, எனக்கு மீட்டரில் வோல்டேஜ் உள்ளே வருதா இல்லையா? 19 வோல்ட் உள்ளே வருது. ஓகேவா, 19 வோல்ட் உள்ளே வருது. பட் ஆனால் என்னுடைய டிசி சப்ளையில் எந்த விதமான லோடுமே எடுக்கல. 000 இருக்கு. இது என்ன அர்த்தம் அப்படின்னா பியூர் விஎன் லைனு ப்ராப்ளம். ஓகேவா, விஎன் லைனில் ஸ்டார்டிங்லேயே ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். இந்த விஎன் லைன் அப்படிங்கிறது ஒரு லேப்டாப்போட சிப் லெவலில் ஸ்டெப் நம்பர் 1. ஃபஸ்ட்டு வர்றது இதுதான். சார்ஜர் ஐசியோட கனெக்டடாக இருக்கும். இந்த இடம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. காரணம் என்ன அப்படின்னா மதர் போர்டு முழுக்க இங்கேருந்து தான் கரண்ட்டு டிஸ்ட்ரிபியூட் ஆக போகுது. ஓகேவா, இந்த லைன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. நீங்கள் இங்கே பார்க்குறீங்க இல்லையா? எஸ், இந்த செக்ஷன். இப்போ நம்ம 19 வோல்ட் இந்த இடத்துல கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த 19 வோல்ட் இங்கேருந்து இறங்கி இந்த ரெண்டுக்கு இந்த ஃபியூஸில் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ இந்த ஸ்கிமேட்டிக்கோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, இந்த ஃபியூஸில் வரும். மல்டிமீட்டர் பாருங்கள். இந்த ஃபியூஸ்க்கு வந்துட்டு 19 வோல்ட்டு இந்த ஃபியூஸுக்கு வரும். இந்த ஃபியூஸுக்கு வந்துட்டு ஃபியூஸோட அவுட்புட் இங்கே இருக்குது. சேம் 19.5 வோல்ட் வருது. இந்த ரெண்டு காயிலில் போடுவோம். 5 ஆம்பியர் சஸ்டெயின் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவோம், இந்த ரெண்டு காயிலில் போடுவோம். இதெல்லாம் 19 வோல்ட் கெப்பாசிட்டர்ஸ். இந்த காயிலோட அவுட்புட்லேயும் சேம் அதே வோல்டேஜ் தான் இருக்கும், எந்த டவுட்டும் கிடையாது. இது இங்கே இருக்கிற இந்த ஃபஸ்ட்டு மாஸ்ஃபெட்டுக்கு போகுது. ஃபஸ்ட்டு ஒரு மாஸ்ஃபெட்டை அணுகும்போது அது மாஸ்ஃபெட்டு தானா அப்படிங்கிறது முதல்ல தெரியணும். அது என்ன டைப் அப்படிங்கிறது ரெண்டாவது தெரியணும். அது என்ன பயாஸ் அப்படிங்கிறது மூணாவது தெரியணும். நாலாவதாக அதை ரெண்டு கேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகேவா, இப்போது இந்த மாஸ்ஃபெட்டு பின் நம்பர் 1 எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. உங்களுக்கு மார்க்கிங் ரொம்ப தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். பின் நம்பர் 1 இந்த இடத்துல இருக்குது. அப்போ இது என்னுடைய 5, 6, 7, 8. இந்த 5, 6, 7, 8ல் என்ன பண்ணுறான், 19 வோல்ட்டை உள்ளே கொடுக்குறான். இந்த 19 வோல்ட் என்ன ஆகணும் அப்படின்னா அவுட்புட்டில் வெளில வரணும். 19 வோல்ட்டு வெளில வருது. இங்கே போகிற 19 வோல்ட்டு அவுட்புட்டில் 19 வோல்ட்டாக வெளில வருது. ஓகேவா, உள்ளுக்குள்ளார போகிற வோல்டேஜை பாருங்கள். உள்ளுக்குள்ளார போகிற வோல்டேஜை பாருங்கள், 19.5 வோல்ட்டு. வெளியில் வர அவுட்புட் வோல்டேஜ் பாருங்கள் 19. அப்படின்னா 500 மில்லி வோல்ட்டு காணாமல் போயிடுச்சு. 500 மில்லி வோல்ட் எக்ஸாக்டாக காணாமல் போயிடுச்சு. அப்போ இந்த மாஸ்ஃபெட்டாக இல்லை, இந்த மாஸ்ஃபெட் இப்போ டயோடு கான்செப்டில் இருக்குது. மாஸ்ஃபெட்டாக கிடையாது. மாஸ்ஃபெட் இப்போ டயோடு கான்செப்டில் இருக்குது. ஓகேவா, நான் இப்போ இதனுடைய கேட்டு நான் மெஷர் பண்ணுறேன். கேட்டுக்கு 19 வோல்ட் வருது, கேட்டுக்கும் 19 வோல்ட் வருது. ஓகேவா, நான் இப்போ இதனுடைய இன்புட்டில் பார்க்குறேன். சோர்ஸில் 19 வோல்ட் இருக்குது. இதனுடைய அவுட்புட்டில் பார்க்குறேன் 0 வோல்ட் இருக்குது. இதனுடைய அவுட்புட்டில் 0 வோல்ட் இருக்குது. அண்டு இந்த இடத்துல பார்க்குறேன் நான், எனக்கு 19 வோல்ட் இருக்குது. கேட்டுக்கு 19 வோல்ட் இருக்குது. இந்த கேட்டும் 19 வோல்ட்டு, இந்த கேட்டும் 19 வோல்ட்டு. இதை ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். அப்படின்னா இந்த ரெண்டு கேட்டும் இன்டெகிரேட்டடாக இருக்கான்னு பார்க்கணும். ஓகேவா, இந்த ரெண்டு கேட்டும் கனெக்டடாக இருக்கான்னு பார்க்கணும். நாட் இன்டெகிரேஷன், இந்த ரெண்டு கேட்டும் கனெக்டடாக இருக்கா பார்க்கணும். இது ட்ரெயின் பாயிண்ட்டு, சோர்ஸ் பாயிண்ட்டு, ட்ரெயின் பாயிண்ட். இதுதான் என்னுடைய சிஎல்ஆர் அல்லது சிஎஸ்ஆர், கரண்ட் சென்சிங் ரெசிஸ்டர். இங்கே 0 வோல்ட், இங்கே 19 வோல்ட் வரணும், வரல. அப்போது
விஇன் லைனை தாண்டாத காரணத்தினால தான் என்னுடைய டிசி ஆம்பியர் ரீடிங் பார்த்தீங்கன்னா ஒன்லி 000 இருக்குது. இந்த இடத்துக்கு எப்போ 19 வோல்ட் வந்து சேருதோ அப்போ தான் டிசி ஆம்பி இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடத்துக்கு வந்துடுச்சு அப்படின்னா போர்டு முழுக்க ஸ்ப்ரெட்டப் ஆகுதுன்னு அர்த்தம், போர்டு முழுக்க போக போகுதுன்னு அர்த்தம். இது நம்மளுடைய பேட்டரி வோல்டேஜ், பேட்டரி மாஸ்ஃபெட். ஓகேவா, ரொம்ப சிம்பிளி இதுதான் விஎன் லைன். இப்போ இந்த கேட்டு 19 வோல்ட் வருது இல்லையா, இந்த கேட்டு ஏன் 19 வோல்ட் இருக்கு நல்லா பாருங்க ஸ்கிமேட்டிக்ல. இது இதனுடைய ஸ்கிமேட்டிக், நீங்க இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த ஸ்கிமேட்டிக்ல என்ன கேட்குறேன் அப்படின்னா இந்த மாஸ்பெட்டோட லொக்கேஷன் நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த மாஸ்பெட்டோட லொக்கேஷன் நம்பர் பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரியும், PQ301. தெரியுதா எல்லாருக்கும்? சரி, ஓகே. PQ301 அப்படிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் மாஸ்பெட்டோட லொக்கேஷன் நம்பர் 4835. பக்கத்தில் இருக்கிறது 4407. 4835 4407 both are P channel MOSFET. Both are P channel MOSFET. P channel MOSFETக்கு கேட் லெஸரா இருக்கும், ஈக்குவலா இருக்கு. கேட் லெஸரா இருக்கணும். லெஸரா இருந்ததுன்னா மாத்திரம்தான் என்ன ஆகும், இங்க இருக்கிற வோல்டேஜ் இங்க கேரி ஃபார்வர்டே ஆகும். MOSFET அப்படின்னும் போது உங்களுக்கு இனி என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா கரண்ட், நாட் வோல்டேஜ், கரண்ட். ரொம்ப ஈஸியா நீங்க இங்க இருந்து இங்க ஜம்பர் அடிச்சா இந்த வோல்டேஜ் வந்துருமா? அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இங்க இருக்கிற 19 வோல்ட், இப்போ இங்க 19 வோல்ட் லைவா இருக்கு. மல்டிமீட்டர் பாருங்க, இப்பதானே பார்த்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. இந்த பாயிண்ட்ல 19 வோல்ட் இருக்கு, எந்த டவுட்டும் இல்லாம 19 வோல்ட் இருக்கு. அந்த 19 வோல்ட் இந்த பாயிண்ட்லயே இருக்கு. இப்போ இதை எடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு பிட் வயர் வச்சு ஜம்பர் அடிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம். பட் என்ன ஆகும் அப்படின்னா போர்டு சம்டைம்ஸ் ஆன் ஆகும், ஆனால் சார்ஜ் ஆகாது. போர்டு ஆன் ஆகும், லோடு எடுக்கும்போது ஆஃப் ஆகும். இந்த இடத்துல எதை இழுத்துட்டு வருவோம் அப்படின்னா வோல்டேஜ் அப்படிங்கிற முக்கியமான விஷயத்தை விட அதிமுக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கரண்ட். ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ஸோ நான் PQ301 PQ302 இவங்க ரெண்டு பேரோட கேட் கான்செப்ட் என்னன்னு பார்க்குறேன். சரி, இந்த இடத்துல பாருங்க, PQ301 அண்ட் PQ302. ரைட், இதுதான் PQ301. இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்ஃபெட். அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது செகண்ட் மாஸ்ஃபெட். ஒன் மினிட் இருங்க, இந்த பிடிஎஃப் நான் அன்லாக் பண்ணிடுறேன். ரைட், பேஜ் நம்பர் 53. பேஜ் நம்பர் 53 அதில் நம்ம ட்ரா பண்ண முடியாது, இதில் பண்ணலாம், வேற ஒன்றும் இல்லை. ஓகேவா, பேஜ் நம்பர் 53. இதோ என்னுடைய ஃபர்ஸ்ட் மாஸ்பெட், நான் தேடி வந்த மாஸ்பெட் PQ301 இங்கே இருக்கு இல்லையா. இந்த இடத்துல 19 வோல்ட் உள்ள வருது. இதுதான் இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம். இது அடாப்டர்ல இருந்து வர வோல்டேஜ். நீங்க மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஏதாச்சும் ஒரு இடத்துல டெஃபினட்டா போட்டிருப்பான் அடாப்டர்ல இருந்து உள்ள வர்றது. இதுதான் உங்களுடைய அடாப்டர் கனெக்ட் பண்ற இடம். எஸ், இதுதான் நம்ம அடாப்டர் கனெக்ட் பண்ற இடம். JDC இன் இங்க என்ன பேர் போட்டிருக்கானோ நிச்சயமா அதை தான் போர்ட்லயும் போட்டிருப்போம்.
போட்டிருக்கானா பாருங்க, JDC இன் அந்த பேரில் தான் போட்டிருப்பான். டெஃபினெட்லி ஏதாச்சும் ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணுவோம். போட்டிருக்கான் பாருங்க உள்ள JDC இன். ஓகேவா? ஸோ அந்த பேரில் தான் இருக்கும். ஸ்கிமேட்டிக்கில் என்ன இருக்கோ அதுதான் இருக்கும். ஒருவேளை தப்பாக இருக்குது அப்படின்னா ஸ்கிமேட்டிக் தப்புன்னு இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்கிமேட்டிக் நம்ம எடுத்தது தப்புன்னு இருக்கும். சரியா? அந்த JDC இன்ல உள்ள வர வோல்டேஜ் இங்கே ஒன்றுமே கிடையாது. ஒரு ஃபியூஸ் இருக்கா, நம்ம பார்த்த ஒரு ஃபியூஸ் இருக்கா, 2 காயில் இருக்கா, SMT காயில். இதுக்கப்புறமா V இன்னு போடுறோன்னா இந்த V இன்னு தான் எடுத்துகிட்டு வரோம். இங்கே PQ301க்கு PQ301க்கு இன்புட்டாக இந்த V இன் தான் எடுத்துகிட்டு வரோம். ஸ்கிமேட்டிக் படிக்க தெரிஞ்சதுன்னா போர்டு ரொம்ப ஈஸி. ஸ்கிமேட்டிக் படிக்க தெரியலனா எல்லா போர்டும் பண்ண முடியாது. இது உண்மை. இங்கே 19 வோல்ட் எடுத்துகிட்டு வரானா, இந்த 19 வோல்ட் ட்ரெயின் பாயிண்டில் வருதா நம்ம பார்த்த மாதிரி. சி இப்போ இந்த இடத்த பாருங்க, இந்த ஸ்கிமேட்டிக்ல பாருங்க, இது PQ301 5678 ட்ரெயின் பாயிண்ட். இது PQ301 இந்த இடத்துல இருக்கா, 5678 ட்ரெயின் பாயிண்ட். இந்த 5678ல தான் நம்ம பார்த்தோம் 19 வோல்ட் எல்லா பின்லையும் இருக்கு. சரி, 19 வோல்ட் வருதா, 19.5 வோல்ட் வருதாம்மா, இந்த இடத்துல வருதா 19.5. அதே மாதிரி இதை வந்து என்ன வேணால் நீங்கள் ஷார்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. காரணம் என்னென்னா இது நமக்கு நல்லா தெரியும் இது ட்ரெயின் பாயிண்ட்டுன்னு, அதனால பயம் கிடையாது. நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இது எல்லாமே ட்ரெயின் பின் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த தப்பை இங்கே பண்ணி அந்த வேலையை இங்கே பண்ணிடக்கூடாது, இங்கே பண்ணிடக்கூடாது. அது மாரி பெரிய தப்பாயிடும். நான் என்ன சொல்லியிருந்தேன் நல்லா நோட் பண்ணுங்க, வோல்டேஜோட லெவலை நோட் பண்ணுங்க. எவ்வளோ வோல்டேஜ் இந்த இடத்துல வருது, 19.510. ஓகேவா? இந்த இடத்துல பாருங்க இப்போ எவ்வளோ வோல்டேஜ் வருதுன்னு, சோர்ஸில் 19. அப்போது ஒரு 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 டயோடு ஒரு மாஸ்ஃபெட்டாக இருந்தது அப்படின்னா, ஸ்விட்சிங்கில் ப்ராப்பர் ஸ்விட்சிங்கில் இருந்ததுன்னா இந்த பக்கமாக என்ன வோல்டேஜ் இருக்கோ அந்த வோல்டேஜ் மிக 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 துல்லியமாக அவுட்புட்டில் வரும். மிக துல்லியமாக. எப்போவுமே டயோடுக்கு ஒரு கேரக்டர் உண்டு, அது 0.5லேருந்து 0.6 வோல்ட் வரைக்கும் பிடிச்சிட்டு தான் அவுட்புட்டில் அனுப்போம். இப்போ இந்த மாஸ்ஃபெட்டு ஒரு டயோடு கான்செப்டில் இருக்குது. மாஸ்ஃபெட் உள்ள டயோடு இருக்குது, நல்லா தெரியுது இல்லையா? எவ்ரி மாஸ்ஃபெட்டுக்குள்ளவும் டயோடு உண்டு. 2 இருந்ததுன்னா டியூல் மாஸ்ஃபெட், அவ்வளோதான். எவ்ரி மாஸ்ஃபெட்டுக்குள்ளே டயோடு உண்டு. இந்த டயோடு என்ன பண்ணுதுன்னா 0.5 வோல்ட்டை பிடிச்சிட்டு வெளில அனுப்புது. ஸோ 1 2 3ல இப்போ எனக்கு எவ்வளோ வருது அப்படின்னா ஒன்லி 19 வோல்ட்டு தான் வருது, 500 காணாமல் போயிடுச்சு. காரணம் என்னென்னா இந்த மாஸ்ஃபெட்டு ப்ராப்பர் ஸ்விட்சிங்கில் இல்லை. இது ஒரு டேம்பர் டயோடாக பேக் பண்ணுது. வெளியில் வர்றத ஸ்கிமேட்டிக் என்ன சொல்கிறான் பாருங்க, வெளியில் வர்றத சரி P2 ஜங்ஷன் போடுறான், அது ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை. வெளியில் வர்றதை எடுத்துகிட்டு வந்து PQ302ஓட சோர்ஸில் கொடுக்குறான் 1 2 3ல. வெளியில் வர இந்த வோல்டேஜ் என்ன பண்ணுறான் பாருங்க, PLலேருந்து வருதா, PLலேருந்து வர்றத ஸ்கிமேட்டிக்கில் ஒரு பேஜில் முடிக்கிறானா, அது அடுத்த பேஜில் இங்கே கண்டினியூட்டி கொடுக்குறானா, அடுத்த பேஜில் கண்டினியூட்டி கொடுத்து PQ301லேருந்து வெளியில் வர அவுட்புட்டு, PQ301லேருந்து வெளியில் வர அவுட்புட்டு. ஓகேவா? இது PQ301. இந்த PQ301லேருந்து வெளில வர அவுட்புட்டு PQ302க்கு இன்புட்டாக போகுது. ஸ்கிமேட்டிக்கை பார்க்கணும். PQ302க்கு இன்புட்டாக போகுது அதனுடைய சோர்ஸில். ஓகேவா? அதனுடைய சோர்ஸில் இங்கே உள்ள போகிற வோல்டேஜ் இங்கே 19 வோல்ட்டா. ஆக்சுவலி இங்கே என்ன வோல்டேஜ் இருக்கோ அது மிக துல்லியமாக இங்கே வரணுமா, இதான் கான்செப்ட். இதான் ஸ்விட்சிங் ரொம்ப துல்லியமாக வரணும். அப்போ தான் மாஸ்ஃபெட்டாக இருக்குன்னு அர்த்தம், மாஸ்ஃபெட்டோட சேனல் ஆனில் இருக்குன்னு அர்த்தம். இல்லைன்னா மாஸ்ஃபெட்டாக கிடையாதுன்னு அர்த்தம். அது ஃபார்வர்ட் பயாஸில் இருந்தது ஒரு டயோட ஆக்ட் பண்ணுச்சு, இது ரிவர்ஸில் இருக்குது. டயோட பாருங்கள், ரிவர்ஸில் இருக்குது, ஆக்ட் பண்ணாது, வேலை பண்ணாது. நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இந்த நம்பரை வச்சு சொல்லியிருந்தேன். 4407 இது பி சேனல் மாஸ்ஃபெட்டு, 4835 இது பி சேனல் மாஸ்ஃபெட்டு. ஒரு பி சேனல் மாஸ்ஃபெட்டோட கேட் விஜிஎஸ் ஃபார்முலா அப்படிங்கிறது நெகட்டிவில் இருக்கணும். கேட்டு நெகட்டிவில் இருக்கணும். நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் கேட் கண்ட்ரோல்.
இதுதான் கேட் கண்ட்ரோல். இது ரெண்டுமே என்னது? கேட் கண்ட்ரோல். இங்கே பாருங்க, இதெல்லாம் கேட்டு, இது எல்லாமே கேட் லைன். இது இது இந்த PQ302ஓட கேட் லைனு அண்டு இது பார்த்தீங்கன்னா PQ301ஓட கேட் லைன். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ரெண்டுமே 19 வோல்ட் வரும்போதே டவுட் இருந்தது. காரணம் என்னென்னா ரெண்டுமே கனெக்டடாக இருக்கணும். போத் ஆர் P சேனல். இது R1 200 கிலோ ஓம்ஸ் இருக்கு இல்லையா, இது R1. இதோ இந்த இடத்துல இருக்கு பாருங்க 68, இது R2. R1 R2. இது எப்போ R1 R2-வை ஆக்ட் பண்ணுன்னா, இந்த சர்க்கியூட்ல இது எப்போ R1 R2-வை ஆக்ட் பண்ணுன்னா, இது R1 சொல்லியிருக்கேன் இல்லையா, இது R2 சொல்லியிருக்கேன் இல்லையா, எப்போ இது R1 R2 ஆக்ட் பண்ணுன்னா PQ307 உடைய B பகுதி ஆன் ஆகணும். 2N7002 அப்படிங்கிற இந்த JFET எப்போ ஆன் ஆகுதோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற கிரவுண்டு இங்கே வரும். இல்லைன்னா அது வோல்டேஜ் டிவைடரே கிடையாது. இந்த சர்க்கியூட்டு டிவைடராக ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா தென் இந்த இடத்துக்கு கிரவுண்டு வேணும். கிரவுண்டு இங்கே இருக்கு. இந்த கிரவுண்டை மேலே சுவிட்ச் ஓவர் பண்ணணும்னா பேக்கின் அப்படிங்கிற இந்த சிக்னல் உள்ளே வரணும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இங்கே இருக்கிற 19.5 வோல்ட் இந்த பாயிண்ட்டுக்கு 19 வோல்ட்டாக வருது. அந்த 19 வோல்ட் தான் நல்லா பாருங்க கேட்டுக்கு அப்படியே போயிடுது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, கேட்டோட டிவைடர் டு R2 கிரவுண்ட் ஆகலை, 100% ஆகலை. R2 கிரவுண்ட்ல இல்லை. ஒருவேளை R2 கிரவுண்ட்ல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமா என்னுடைய சென்சிங் ரெசிஸ்டருக்கு 19 வோல்ட் வந்திருக்கும். எந்த டவுட்டும் இல்லாமல். இப்போ நான் PQ307B பார்க்குறேன், எந்த இடத்துல இருக்கு லொக்கேட் பண்ணியிருக்கான் அப்படின்னு. PQ307 தான் அவன் போட்டிருப்பான். இதை போட்டிருக்கான் பாருங்க, PQ307. ABன்னு எதுக்காக பிரிக்கிறான் அப்படின்னா, ஆக்சுவலி இதை மாதிரி இருந்ததுன்னா AB பிரிக்க மாட்டான். சோர்ஸு கேட்டு ட்ரெயின் இது ரெண்டா போடும்போது என்ன ஆகும்னா 6 கால் வருது. அப்போ A பகுதி ஒரு JFET, B பகுதி ஒரு JFET அப்படி பிரிப்பான். ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்க, அப்படி பிரிச்சிருவோம். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, PR309 இதுல எனக்கு 3.3 வோல்ட் வரணும். ஃபர்ஸ்ட் PR309 PQ307 எஸ் PR309 மேபி இங்க இருக்கிற இந்த கான்செப்ட் இவனா பார்க்குறேன், இந்த காம்பனண்டா பார்க்குறேன். சர்க்கியூட்டை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும் உங்களுக்கு. என்ன தெரியுமா, நான் பின் நம்பர் 5ல பார்த்தா போதும். இதோட பின் நம்பர் 5ல பார்த்தா போதும். 3.3 வோல்ட் இருக்கா பார்க்கணும். பின் நம்பர் 4ல கிரவுண்ட் இருக்கும், எந்த டவுட்டும் இல்லாமல். அதே மாதிரி இந்த இடத்துல பின் நம்பர் 3ல நிச்சயமா கிரவுண்டு கிடையாது, அதுவும் எந்த டவுட்டும் கிடையாது. கிரவுண்ட் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, என்னென்ன டிவைடர் ஆக்ட் பண்ணியிருப்போம். கிரவுண்ட் இருந்தால் இன்னும் டிவைடர் ஆக்ட் பண்ணியிருக்கோம். பின் நம்பர் 3ல கிரவுண்ட் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் பின் நம்பர் 5 முதல் ரெக்கார்டு எங்க எடுக்கிறேன், பின் நம்பர் 5ல எனக்கு 3.3 வோல்ட் இருக்கா பார்க்கணும். PQ307 1 2 3 4 5 5ல இங்க வைக்கிறேன். see எனக்கு எந்த விதமான வோல்டேஜுமே கிடையாது இங்க. பின் நம்பர் 1க்கு உண்டான சிம்பிள் உங்களுக்கு நல்லா தெரியும், 1 2 3 4 5. ஓகே சார், இப்போ 4 கிரவுண்ட்ல இருக்கா அதை காமிங்க. 4 கிரவுண்ட்ல இருக்கா அதை காமிங்க. நல்லா பாருங்க, 4ஓட பின்ல வைக்கிறேன். உங்களுக்கு கிளீனா பஸர் சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். 4 கிரவுண்ட்ல இருக்கு. சரி, அப்போ 3 கிரவுண்ட்ல இருக்கா பாப்போமா. 3 கிரவுண்ட்ல இருந்துட்டா இந்த பிரச்சனையே கிடையாது. 3 கிரவுண்ட்ல இல்லை. 4ல இருக்கிற கிரவுண்டு 3க்கு வரணும்னா ஸ்கிமேட்டிக்கை பார்க்கணும். 4ல இருக்கிற கிரவுண்டு 3க்கு வரணும்னா பின் நம்பர் 5ல 3.3 வோல்ட் இப்போ இருந்திருக்கணும். பின் நம்பர் 5ல 3.3 வோல்ட் இல்லை. இது அவ்வளோ சாதாரணமாக நம்ம ஜம்பர்லாம் பண்ணிடக்கூடாது.
பண்ணிட்டீங்கன்னா 19 வோல்ட் எடுத்துட்டு வந்துருவீங்க, போர்டு ஆன் ஆகாது. இந்த பேக்கின் எங்கேருந்து வரும் அப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த பேக்கின் அப்படிங்கிற சர்க்கியூட் இங்கேருந்து எடுக்கும். புரியுதா? இந்த பேக்கின் அப்படிங்கிறது இங்கேருந்து வர 3.3 வோல்ட். இது ரெண்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ஐஓ கண்ட்ரோலருக்கு போகிற மிக மிக முக்கியமான ஒரு இன்புட் பேக்கின் அப்படிங்கிறத. இந்த இடத்துல என்னுடைய மாஸ்பெட்டை ஆன் பண்ணுறதுக்கு உண்டான வோல்டேஜ் 3.3 வோல்ட். இந்த சர்க்கியூட் எப்படி வேலை பண்ணோம் அப்படின்னா, ஏசி ப்ரெசண்ட்டை டிபெண்ட் பண்ணி வேலை பண்ணும். ஏசி ப்ரெசண்ட்டு யாரை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா, நல்லா பாருங்கள், நம்மளுடைய சார்ஜர் ஏசி. ஏசி ப்ரெசண்ட் அப்படிங்கிறது இங்கே பாருங்கள், இது வருது பாருங்கள், ஏசி பிஆர்என். இந்த ஏசி பிஆர்என்னை எந்த விதமான டவுட்டும் இல்லாமல் எடுத்துகிட்டு வந்துடணும். எடுத்துகிட்டு வந்து என்ன பண்ணிடணும், இந்த இடத்துல இப்போ நம்ம ஜாயின் பண்ணிடணும் ஏசி ப்ரெசண்ட். இந்த சர்க்கியூட்டோட ஒர்க்கிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா, எப்போ இந்த இடத்துல 3 வோல்ட் கொடுக்குறீங்களோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதோட கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2N7002 பிளே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் போர்டில். எப்போ இந்த இடத்துல 3 வோல்ட் கொடுக்குறீங்களோ என்ன ஆகும், இந்த இடத்துல இருக்கிற PQ998 ஆன் ஆகும். அப்படி ஆன் ஆகிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கே இருக்கிற கிரவுண்டை இங்கே கண்டக்ட் பண்ணும். இங்கே இருக்கிற கிரவுண்ட் இங்கே கண்டக்ட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஏபி பேக்கின் அல்லது ஏசிஏவி, இது போர்டுக்கு போர்டு மாறும். பேக்கின் அல்லது ஏசிஏவி அப்படிங்கிற இந்த சிக்னல் லோ லாஜிக்கு போயிடும். நம்மளுடைய மதர் போர்டு ஆன் ஆகவே ஆகாது. இது ஐஓ கண்ட்ரோலர் ஏசியை உள்ளே வர வேண்டாம், எமர்ஜென்சிக்காக ஏசியை உள்ளே வர வேண்டாம் அப்படிங்கிற கண்ட்ரோலில் கொடுத்துருப்பாங்க இந்த சிக்னலை. ஒரு நல்லா ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிற மதர் போர்டில் பேட்டரி ஹை டெம்பரேச்சரை டச் பண்ணும்போது ஐஓ டிசேபிள் பண்ணும். இதை இந்த சர்க்கியூட் இது ஏசி வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத ஐஓ முடிவு பண்ணும். ஈவன் நம்ம பேட்டரியோட தெர்மலை நம்ம மானிட்டர் பண்ணலன்னா கூட ஐஓ கண்ட்ரோலர் இதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். எமர்ஜென்சிக்காக ஆஃப் பண்ணுறதுக்காக தான் அந்த லைன் போடுவோம். அப்போ 3 வோல்ட் வரக்கூடாது, ஏசி ப்ரெசண்ட் 3 வோல்ட் வரக்கூடாது. ஏசி ப்ரெசண்ட் லோ லாஜிக்கில் இருக்கணும். லோ லாஜிக்கில் இருந்ததுன்னா இந்த மாஸ்பெட் ஆஃபில் இருக்கும். இந்த மாஸ்பெட் ஆஃபில் இருந்ததுன்னா நல்லா பாருங்கள், இது R1, இது R2. BQ24737 என்ன வேல்யூ, இந்த வேல்யூவை வச்சு தான் என்ன ஆகும் என்னுடைய அவுட்புட். ஆக்சுவலி VDD அப்படிங்கிறது 6 வோல்ட். இந்த 6 வோல்ட்டுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது எங்கேருந்து வருதுன்னு இப்போ நான் சொல்கிறேன். நீங்கள் தெளிவாக படிக்கும்போது சர்வீஸ் பண்ணும்போது இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும். ஆக்சுவலி BQ24737 BQ24737 அப்படிங்கிறது சார்ஜர் ஐசி. VDD அப்படிங்கிறது அதனுடைய LDO அவுட்புட். எங்கே இருக்குன்னு பாருங்கள், BQ24737 VDD. இந்த REGN அவுட்புட் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்னா 6 வோல்ட் இருக்கும். ஒருவேளை LDO போட்டிருந்தானா 5 வோல்ட் இருக்கும், REGN போட்டிருந்தானா 6 வோல்ட் இருக்கும். இந்த 6 வோல்ட்டை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேருந்து இப்படி எடுத்துகிட்டு வருவோம். இந்த 6 வோல்ட்டை இப்படி எடுத்துகிட்டு வந்து இங்கே கொடுப்போம். இந்த 6 வோல்ட்டு இங்கே லோ லாஜிக் இருந்ததுன்னா இங்கே 3 வோல்ட் மெயின்டைன் ஆகும், என் போர்டு ஆன் ஆகும். இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற. நீங்கள் வீடியோவை திரும்பவும் ரிப்பீட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் அது புரியும் ஃப்ரெஷருக்கு. இந்த 6 வோல்ட் இப்போ நார்மலாக 6 வோல்ட் சார்ஜர் ஐசிலேருந்து வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இது R1, இது R2. நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கால்குலேட் பண்ணி பாருங்கள். 6 வோல்ட்டுக்கு கால்குலேட் பண்ணுங்கள். 6 வோல்ட் மல்டிபிள் பை R2 12 கிலோ ஓம்ஸ் divided by R1 plus R2 22 kilo ohms is equal to 3.2 volt. துல்லியமாக வரும், துல்லியமாக மிக துல்லியமாக வரும். இந்த 3.2 வோல்ட் ஐஓ கண்ட்ரோலருக்கு போகும். அடாப்டர் வேலிடேட்டட், அடாப்டர் கனெக்டடாக இருக்குன்னு சொல்கிறதுக்காக ஐஓக்கு போகும். சேம் 3.2 வோல்ட் பேக்கின்னா என்னுடைய இந்த சர்க்கியூட்டுக்கு வரும். இந்த சர்க்கியூட்டுக்கு வரும் 3.2 வோல்ட். 3.2 வோல்ட் எப்போ இங்கே கிடைக்குதோ அப்போ இது ஆன் ஆகிட்டு என்னாகும், இந்த கிரவுண்டை மேலே தூக்கும். இந்த கிரவுண்டு மேலே வரும்போது வோல்டேஜ் டிவைடர் ஃபார்ம் ஆகும். என்னுடைய 2 மாஸ்பெட்டும் ப்ராப்பர் சுவிட்சிங்க்கு போகும், ப்ராப்பர் சுவிட்சிங்க்கு போகும். அப்படின்னா இந்த இடத்துல தலையெழுத்தே மாற்றுறது யார், சார்ஜர் ஐசி. போர்டோட மொத்த ஓட்டமும் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு, சார்ஜர் ஐசியை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஃபர்ஸ்ட் ஐ நீட் திஸ் REGN.
முதல்ல எனக்கு இந்த இடத்துல ஆரிஜிஎன் அவுட்புட்டு வெளில வரணும். இந்த ஆரிஜிஎன் அவுட்புட்டு எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா விசிசியை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஏசி டிடெக்ட் ஏசி ஓகே. ஏசி ஓகே எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும் அப்படின்னா ஏசி டிடெக்டை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப பெரிய சர்க்கியூட், இது டக்குன்னுலாம் முடிஞ்சிடும். இந்த ரெண்டு டிவைடரோட ரோல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ரெண்டு டிவைடரோட ரோலு வெரி இம்பார்ட்டண்ட். இது உள்ள என்ன வேல்யூ போகுதோ நீங்கள் BQ24737ஓட டேட்டா ஷீட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஏசி ஓகேவே நீங்கள் தனியாக படிக்க முடியாது. ஆட்டோமேட்டிக்காக ஏசி டிடெக்டர் கேமில் உள்ளே வந்துடும். என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஏசி ஓகே அப்படிங்கிற அவுட்புட்டு முழுக்க முழுக்க ஏசி டிடெக்டர் டிபெண்ட் பண்ணி இருக்கும்னு சொல்லுவான் டேட்டா ஷீட்டில். ஏசி டிடெக்ட் எப்போ வேலிடேட் ஆகுதோ அப்போ பின் நம்பர் 5 கிரவுண்டுக்கு போகும். இதுதான் உண்மை. ஏசி டிடெக்ட் எப்போ வேலிடேட் ஆகுதோ அப்போ பின் நம்பர் 5 0 வோல்ட். 0 வோல்ட் தான் இருக்கணும், வோல்டேஜ் அங்கே இருக்கக்கூடாது. ஒருவேளை நீங்கள் இந்த இடத்துல 6 வோல்ட் பார்க்குறீங்க அப்படின்னா அது தப்பு. ஒருவேளை ஏசி ஓகேல 6 வோல்ட் எங்கேருந்து வரும்? நல்லா பாருங்கள், 6 வோல்ட் இங்கேருந்து வரும். இந்த 6 வோல்ட் தான் இங்கே போகுது, இருக்கக்கூடாது. BQ24737ஓட டேட்டா ஷீட் படி ஐ திங்க் எனக்கு அதுக்கு டைம் இருக்காது, அதனால நான் அதை ஸ்கிப் பண்ணலான்னு போகிறேன். No, 725 தான் இருக்குது. 737 not available I think. What is this? 725. ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். நோ ப்ராப்ளம், நோ ப்ராப்ளம். நீங்கள் இந்த இடத்துல பார்க்கணும். எஸ், ஏசி இன், ஏசி ஓகே. ஏசி ஓகே இங்கே இருக்கா? ஏசி ஓகே இங்கே இருக்கா? இது என்ன சொல்கிறான் பாருங்கள், இந்த ரெகுலேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டு நம்ம ரெகுலேட்டர். நீங்கள் இது பார்த்துக்கிட்டு இருக்கிறது BQ24725. இந்த ரெகுலேட்டருக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம ரெகுலேட்டர். இவன் என்ன சொல்கிறான் பாருங்கள், ஏசி ஓகே, ஏசி அடாப்டர் டிடெக்ஷன் ஓப்பன் ட்ரெயின் அவுட்புட் இட் புல்டு டு ஹை. நம்மளோடது என்ன ஆகணும்னா புல்டு டு லோ, புல் டு லோ ஆகணும். நம்மளோடது ஹை ஆகக்கூடாது, லோ ஆகணும். லோ ஆச்சுன்னா மட்டும்தான் ஸ்கிமேட்டிக்கோட ஸ்டேட்மெண்ட் படி இந்த சர்க்கியூட் ஆஃபில் இருக்கும். லோவில் இருந்தால் மட்டும்தான் இந்த சர்க்கியூட் ஆஃபில் இருக்கும். இந்த சர்க்கியூட் ஆன் ஆகக்கூடாது. ஆன் ஆகிடுச்சுன்னா பேக் இன் 0 வோல்ட்டு. பேக் இன் 0 வோல்ட்டு எந்த டவுட்டும் இல்லாமல் ஆன் ஆகக்கூடாது. அப்படின்னா டெஃபினட்டாக இந்த ஏசி ஓகே அப்படிங்கிறது லோவில் இருக்கணும். இது நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்டு 2. ரிக்குவயர்மெண்ட்டு 1 என்ன தெரியுமா? ஆர்இஜிஎன்னோட அவுட்புட்டு. இந்த பின் நம்பர் 16 வெளில வர அவுட்புட்டு. இந்த பின் நம்பர் 16 வர அவுட்புட்டு எதை டிபெண்ட் பண்ணும் அப்படின்னா விசிசியை டிபெண்ட் பண்ணும். ஸோ நான் பின் நம்பர் 20 19 வோல்ட் இருக்கா பார்க்க போகிறேன். அதே மாதிரி பின் நம்பர் 16 வச்சு பார்க்குறதோட பிஎஸ்டி டயோடோட ஆனோடில் வச்சு பார்க்கலாம். இந்த ஆனோடில் வோல்டேஜ் வரணும். ஓகேவா? இந்த ஆனோடில் வோல்டேஜ் வரணும். பார்ப்போம். சார்ஜர் ஐசி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ஐசி தான் சார்ஜர் ஐசி. BQ24737 தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு, இல்லையா? ரைட். நவ் இதில் பிஎஸ்டி டயோடு எந்த இடத்துல இருக்கு? பிஎஸ்டி டயோடு இதோ இருக்கு பாருங்க. இதுதான் டயோடு PD303. ஸ்கிமேட்டிக் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஸ்கிமேட்டிக் என்ன சொல்லுதுன்னு பாருங்க.
PD303 அவன் என்ன சொல்றான்? எஸ், PD303 பவர் டயோடு 303. பவர் டயோடு 303ஓட ஆனோட்ல நான் வச்சு பார்க்குறேன். எஸ், பவர் டயோட் 303ஓட ஆனோட்ல நான் வச்சு பார்க்குறேன். நோ, வெறும் 0.2 ஒன்றுமே இல்லை, வோல்டேஜே கிடையாது. இப்போ பின் நம்பர் 20ல் வோல்டேஜ் உள்ளே போகுதா பார்க்குறேன். ஓகேவா? ஸோ இது பின் நம்பர் 1, 5, 10, 15, 20 இங்கே இருக்கிற இதில் இந்த கெப்பாசிட்டரில் கூட பார்க்கலாம், தப்பு ஒன்றுமே இல்லை. நோ, எஸ், 19 வோல்ட் தெளிவாக உள்ளே போகுது, எந்த விதமான டவுட்டுமே இல்லாமல். அதாவது நான் வைக்கிற கெப்பாசிட்டர் எந்த கெப்பாசிட்டர் அப்படின்னா ஸ்கிமேட்டிக்கில் இந்த கெப்பாசிட்டரில் தான் இப்போ நான் வச்சு பார்க்குறேன். 25 வோல்ட் கெப்பாசிட்டர். மேலே இருக்கிற இந்த ரெசிஸ்டர் தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற இந்த ரெசிஸ்டர். இது வரைக்கும் பாருங்கள், இந்த ரெசிஸ்டர். இப்போ இதுலேயும் எனக்கு 19 வோல்ட், ரெண்டு பக்கமும் 19 வோல்ட். ஓகே, அண்ட் இந்த இடத்துல 19 வோல்ட் ஃபில்டர் ஆகிட்டு என்ன ஆகுது? இந்த 19 வோல்ட் ஃபில்டர் ஆகிட்டு என்ன ஆகுது? என்னுடைய இந்த பின் நம்பர் 20க்கு உள்ளே போகுது. இது உள்ளே போன உடனே நல்லா பாருங்கள், பின் நம்பர் 16 கூட ரொம்ப ஈஸி தான். 5, 10, 15, இதோ இது 16 இங்கே போட்டிருக்கான் பாருங்கள் தெளிவாக. பின் நம்பர் 16, இந்த இப்போ பின் நம்பர் 16ல் வச்சு பார்க்குறதும் நல்லா பாருங்களேன். இந்த பேடு டயோடோட கனெக்டடாக இருக்குது, கெப்பாசிட்டரோட கனெக்டடாக இருக்குது. எஸ், கெப்பாசிட்டரில் 6 வோல்ட் வருது. வெரி குட், கெப்பாசிட்டரில் 6 வோல்ட் வருது. ஓகே, டயோடில் வச்சு பார்க்குறேன் பாருங்கள். சாரி, கேமராவோட பேட்டரி ட்ரை ஆகிடுச்சு. ரைட், பாருங்கள், கெப்பாசிட்டரில் 6 வோல்ட் வருது. டயோடில் வைக்கும்போது எனக்கு அந்த வேல்யூ கிடைச்ச மாதிரி தெரியல. இப்போ டயோடில் தெளிவாக வைக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கெப்பாசிட்டரில் உங்களுக்கு வச்சு பார்த்துட்றேன். எனக்கு 6 வோல்ட். பிகாஸ் இந்த சார்ஜர் ஐசியை மாத்திரமா வேண்டாமா அப்படிங்கிறது இந்த அவுட்புட்டில் தான் இருக்குது. இட் ஷுட் பி 6 வோல்ட், 5.2 வோல்ட். ஓகே, நோ ப்ராப்ளம், அக்செப்டபிள் வோல்டேஜ் தான். பிகாஸ் ஒரு லெனோவாக்கு 20 வோல்ட் கொடுக்கணும்னா 19.5 கொடுக்கும். அதில் கூட இது மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, எனக்கு கான்ஸ்டண்ட்டாக இந்த இடத்துல வோல்டேஜ் வரணும். என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது, இப்போ வரல. ரைட் பண்ணலாம். ஓகே, இந்த ஐசி எதுனா ட்ரை சால்டரிங்கில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி இருந்ததுன்னா இப்போ நான் இந்த ஐசியை டீசர் வச்சு அழுத்தும்போது எனக்கு இங்கே 5 வோல்ட் ரைஸ் ஆகணும். 6 வோல்ட். நோ, நத்திங். சம்டைம்ஸ் வருது, சம்டைம்ஸ் வரல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ உங்களுக்கு வந்தது. இங்கே பாருங்கள், அகைன் நான் 20 வோல்ட்டு செக் பண்ணுறேன் பாருங்கள். 19 வோல்ட்டில் ஒரு பிரச்சனையுமே கிடையாது, இதில் எந்த மாற்றமும் கிடையாது, க்ளீனாக இருக்குது, எப்போவுமே க்ளீனாக இருக்குது. ஓகே, பட் இந்த இடத்துல இருக்கிற இந்த கேப்சூலில் எனக்கு கான்ஸ்டன்ட் 6 வோல்ட் வரணும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு, ஒரு 1 மினிட்டுக்கு முன்னாடி. 1 மினிட்டுக்கு முன்னாடி வந்துச்சு, இப்போ வரல. ஓகேவா? நோ, இந்த ரெண்டு காம்பனண்ட் தான் இதோட கனெக்டடாக இருக்குது. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டயோடு நல்லா இருக்கா பார்க்குறேன். ஓகேவா? டயோடு சரியாக இருக்கா பார்த்துடலாம். ஓகே, டயோடு ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அண்ட் அகெயின் ஒன் மோர் டைம் நான் செக் பண்ணிடுறேன். இன்புட் வோல்டேஜ் 19 வோல்ட்டு ப்ராப்பராக இருக்குது. அண்ட் என்னுடைய எல்டிஓ அவுட்புட் REGN ப்ராப்பராக இல்லை.
ஓகே, நான் ஒன்றும் பண்ணல. இப்போது ரொம்ப சிம்பிளாக இது கொஞ்சம் ரேண்டமாக வேலை பண்ணதுனால இது நான் மாற்றுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிடுறேன், எஸ். ஸோ இன்னொரு விஷயம் கூட நம்ம செக் பண்ணிடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. என்ன தெரியுமா, இங்கே பாருங்கள், இந்த ரெசிஸ்டர் 10 ஓம் ரெசிஸ்டர், ஓகேவா, அதையும் கூட பார்த்துடலாம். ஏன்னா அந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி தான் எல்டிஓ அவுட்புட்டே வெளில வரும், ஓகேவா. அந்த வோல்டேஜை டிபெண்ட் பண்ணி தான் எல்டிஓ அவுட்புட்டே வெளில வரும். இந்த ரெசிஸ்டரையும் ஒரு தடவை பார்த்துடுறது நல்லது. இந்த ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கக்கூடாது. ஓகே, 10 ohms ப்ராப்பர் 10 ohms, ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதில் க்ளீனாக இருக்குது, ஓகேவா. ரெசிஸ்டரில் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, டயோடில் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்க மாதிரி தெரியல. கெப்பாசிட்டரை செக் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா அங்கே ஷார்ட் இருக்க வாய்ப்புகள் கம்மி. ஓகேவா, வாய்ப்புகள் கம்மி. கெப்பாசிட்டரில் நல்லா தான் இருக்குது. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜஸ்ட்டு ரீஃப்ளோ பண்ணிடுறேன். அப்படி ஒரு வேலை பண்ணலன்னா ஸ்டில் நமக்கு 6 வோல்ட் வரலன்னா, ஆரிஜிஎன் வோல்டேஜ் 6 வோல்ட் வரலன்னா நான் இன்னும் கொஞ்சம் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறேன். எஸ், 20 வோல்ட்டுக்கு வச்சுருக்கேன். இப்போ வருதா பார்ப்போம். நோ, வோல்டேஜ் லெவல் பாருங்கள், 20 வோல்ட்டுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். என்ன லெனோவோ வோல்டேஜ் அந்த வோல்டேஜுக்கு கொடுத்துருக்கேன். பட் எனக்கு ஆரிஜிஎன் அவுட்புட்டு ஸ்டில் இல்லை 100% இல்லை. ஓகே, இது ரேண்டமாக இருந்ததுனால எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேலை. அப்படி இல்லைன்னா மாற்றிடலாம். ட்ரை சால்ட்ரிங் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்கிற ரெசிஸ்டர்லேயோ அல்லது பக்கத்தில் இருக்கிற கெப்பாசிட்டரோ அல்லது இந்த QFN ஐசியோட பின்லையோ ட்ரை சால்ட்ரிங் இருந்ததுன்னா கூட இந்த மாதிரி ஆகும். சர்க்யூட் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரியும்னு நினைக்கிறேன். மாஸ்பெட் ஸ்விட்சிங் ஆகுது, அதை தான் சால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மாஸ்பெட் ப்ராப்பர் ஸ்விட்சிங்கில் இருக்கணும், ஸ்விட்சிங் ஆகலை. இங்கே 6 வோல்ட் வந்தால் தான் அது என்னவாகும், அந்த இடத்துல 3.3 வோல்ட்டாக கேட்டுக்கு போகும். 6 வோல்ட் இங்கே வரல, அதான் ப்ராப்ளம். ஏசி இன் ஏசி ஓகேலாம் அதுக்கப்புறமா தான் சப்ளை கொடுத்து பார்ப்போமா. 6 வோல்ட், எஸ் 6 வோல்ட் வந்திருக்கா. இப்போ ஒன்றுமே பண்ணல, நாம் ஒன்றுமே பண்ணல. ஆக்சுவலி என்னென்னா, மாற்றுறதுக்காக ஒரு சார்ஜர் ஐசி நான் இங்கே ரிசர்வ்டாக எடுத்தே வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே பாருங்கள், அது ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள். வேறு ஒரு போர்ட்லேருந்து ஒரு சார்ஜர் ஐசி நான் எடுத்து தான் வச்சுருக்கேன். அதுதான் வந்து இந்த வீடியோவோட டாஸ்கே. இப்போ சடனாக என்ன தோணுச்சு அப்படின்னா, எனக்கு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் அது ஒரு தடவை வந்துச்சு இல்லையா, ட்ரை சால்ட்ரிங் இருந்தால் கூட அந்த மாதிரி ஆகும். இப்போ பார்ப்போம், 6 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வருதா, 6 வோல்ட்டு கான்ஸ்டண்ட்டாக வருதா, ரைட்டா. இப்போது என்னுடைய அப்படியே இங்கே வாங்க, மாஸ்பெட்டுக்கு வந்துடுங்க, இப்போது இந்த மாஸ்பெட்டோட ஸ்டார்டிங்லேருந்து வரேன் பாருங்கள், காயில் இருக்கா, 20 வோல்ட் இருக்கா. அடுத்தது இந்த இடத்துல இருக்கிற இந்த மாஸ்பெட்டில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்குன்னு பாருங்கள், 20.75 இருக்கா. நல்லா பார்க்கணும், இந்த 75 ரொம்ப இம்பார்ட்டண்ட். 20.752 இருக்கா. இப்போ பாருங்கள் வந்துருச்சா. ஃபஸ்ட்டு வரலையா, இது வீடியோவை ரீவைண்ட் பண்ணி பாருங்கள், தெரியும் நல்லா உங்களுக்கு. ஃபஸ்ட் இது வரலையா, முதல்ல கேட் எவ்வளோ இருந்தது, 19 இருந்ததா. இப்போ கேட்டோட வேல்யூ பாருங்கள், 5.2. கேட்டோட வேல்யூ என்ன, 5.2. இந்த 5.2 எடுத்துகிட்டு வர்றது தான் விஷயம், ஓகேவா. இந்த 5.2 எங்கேருந்து வந்தது, இப்போது
இங்கே பாருங்கள், இந்த 5.2 எங்கேருந்து வந்தது? இப்போ இந்த கேட்டில் எவ்வளோ இருக்குது? 5 இருக்குது. இதே 5 வோல்ட் தான் இங்கே இருக்கும். காரணம் என்னென்னா லைனை பாருங்கள், லைன் பாருங்கள், இந்த லைன் ரெண்டுமே இன்டர் கனெக்டட். இப்போ கால்குலேஷன் என்னன்னா, இது 200 அண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த ரெசிஸ்டர் எவ்வளோ? 68. கால்குலேட் பண்ணுவோமா? 200 ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 200 ப்ளஸ் 68 எவ்வளோ வேல்யூ வருது? ஓகே, 268 இல்லையா? 268. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 20 மல்டிபிள் பை R2, 68 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2, 268. 5 வோல்ட் வருதா? 5 வோல்ட் வருதா? இந்த 5 வோல்ட் தான் இப்போ நமக்கு கேட்டுக்கு வந்தது இந்த இடத்துல ஸ்கிமேட்டிக்கில். தெரியுதா? அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இப்போ பின் நம்பர் 5ல் 3 வோல்ட் வந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரல. கரெக்டா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நமக்கு வரல. இந்த இடத்துல பாருங்கள், PQ307ஓட PQ307 நீங்கள் கண்டிப்பாக வீடியோவை ரீவைண்ட் பண்ணிங்கன்னா இது புரியும். இப்போ உங்களுக்கு புரியலன்னா கூட பின் நம்பர் 5 பாருங்கள், 1 2 3 4. இப்போ 5ல் பாருங்கள் 3 வோல்ட் வந்திருக்கணும். வரலன்னா இது நடக்கவே நடக்காது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நடக்கவே நடக்காது வரலன்னா. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருந்தது? கிரவுண்டு இங்கே இருந்ததா? இந்த கிரவுண்டு தான் நான் இங்கே வரணும்னு சொல்லியிருந்தேன்னா நிச்சயமாக இந்த இடம் இப்போ கிரவுண்டில் இருக்கும். செக் பண்ணி காமிக்கவா? பாருங்கள், ஸ்கிமேட்டிக்கில் பாருங்கள், பின் நம்பர் 4 நேச்சுரலாக கிரவுண்டில் இருக்குது. எனக்கு தேவை இந்த கிரவுண்டு மேலே இங்கே எடுத்துகிட்டு வரணும். இப்போ 3 வோல்ட் வந்திருக்கு இல்லையா இங்கே பின் நம்பர் 5ல்? இப்போ இந்த ஜேஃபெட் ஆன் ஆகிட்டுருக்கும். இங்கே இருக்கிற கிரவுண்டு மிக துல்லியமாக இங்கே 0 வோல்ட் இந்த இடத்துக்கு வந்திருக்கும். பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக வைக்கணும். பாருங்கள், 3ல் வைக்கிறேன், பொறுமையாக வைக்கிறேன். பாருங்கள், அடிக்குதா? இப்போ இது 4லேருந்து என்ன ஆயிருக்கு? கிரவுண்ட் இங்கே சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கா? இந்த பக்கமாக இருந்து இந்த பக்கமாக சுவிட்ச் ஓவர் ஆயிருக்கு. இப்போ என்ன ஆகுது அதனால அப்படின்னா, இந்த இடத்துல கிரவுண்டு வந்ததுக்கு அப்புறமா R1 R2 ஃபார்மேஷனுக்கு வருது. இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா நடந்தது? இங்கே 19 வோல்ட், இங்கே 19.5, இங்கே நமக்கு 19 இருந்தது. அதுக்கப்புறமா நான் டிசியில் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண, அது வேறு விஷயம். இப்போ நீங்கள் 19 கூட வச்சுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் எவ்வளோ வேணாலும் குறைச்சி வைக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. 19.5லேயே கூட வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. நான் ஃபஸ்ட்டு 20 வோல்ட் எதுக்காக இன்க்ரீஸ் பண்ணேன்னு உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அந்த 6 வோல்ட் வரல. ஒருவேளை 19.5 கொடுக்கறதுனால அந்த 6 வோல்ட் வரலையோன்னு நான் 20க்கு இன்க்ரீஸ் பண்ணேன். அப்போவே எனக்கு வரல. ஓகே, நான் இந்த இடத்துல இப்போ 19 வோல்ட் இருக்கு இல்லையா? இந்த 19 வோல்ட் இது R1னா, இது R2வா? இதை தாண்டி இப்போ இன்னொரு ரெசிஸ்டர் போட்டிருந்தானா அது R3, அதுக்கு அடுத்தது R4. அது போய்கிட்டே தான் இருக்கும். கரண்ட்டை குறைச்சிக்கிட்டு போய்கிட்டே தான் இருக்கும். எப்போ டிவைடர் போடுறாங்களோ அப்போ தான் அது வோல்டேஜை கட் பண்ணும். எப்போ ரெசிஸ்டர் கிரவுண்ட் ஆகுதோ அப்போ தான் அது வோல்டேஜ் டிவைடர். அது வரைக்கும் அது வோல்டேஜ் டிவைடர் கிடையாது. அது ஒரு சீரியஸ் சர்க்கியூட், அவ்வளோதான். நான் வேணா இப்போ நான் இதை உங்களுக்கு தெளிவாக நான் வழக்கம் போல் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பண்ணுறேன். இந்த போர்டு ஃபஸ்ட்டு 3.3 வோல்ட் வருது, ஆன் ஆகுதான்னு பார்ப்போம். சரியா? நான் இப்போ இந்த இடத்துல வந்ததுனால இந்த மாஸ்பெட் ரெண்டுத்தையும் பாருங்கள். இப்போ 5 வோல்ட்டு கேட்டுக்கு வருதா? 5 வோல்ட்டு கேட்டுக்கு வருதா? சரி, இந்த கேட்டுக்கு 5 வோல்ட் வருது. பி சேனல் லெஸ்ஸர் வோல்டேஜில் ஆன் ஆகுதா? பி சேனல் லெஸ்ஸர் வோல்டேஜில் ஆன் ஆகுதா? அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், இதோட கேட்டில் பாருங்கள், பி சேனல் லெஸ்ஸர் வோல்டேஜில் ஆன் ஆகுதா? 5 வோல்ட்டு. நான் இப்போது வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன தெரியுமா? இந்த இடத்துல நல்லா பாருங்கள், இங்கே நான் கொடுக்குற வோல்டேஜ் மிக 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 துல்லியமாக அந்த காயிலில் கூட வச்சுக்கிடலாம். இங்கே நான் மெஷர் பண்ணுற வோல்டேஜ் மிக மிக துல்லியமாக இந்த அவுட்புட்டில் வந்திருக்கணும். இங்கே வந்து இந்த சென்சாருக்கு போகணும். இப்போ தான் சேனலாக இருக்குன்னு அர்த்தம். ரைட்? பாருங்கள், நான் என்னுடைய காயிலில் வைக்கிறேன். எவ்வளோ வோல்டேஜ் வருது? 19.448. அப்படியே பாருங்கள், 19.448 மிக துல்லியமாக இப்படி வரணும். இதுக்கு பேர் தான், இதுக்காக தான் மாஸ்பெட். 50 ரூபா கொடுத்து அவன் மாஸ்பெட் போடுறதுக்கு 5 ரூபா கொடுத்து டயோடை போட்டு போயிட்டுருப்பான்லம்மா. எதுக்காக மாஸ்பெட் போடுறான்?
வோல்டேஜோட சேர்ந்த கரண்ட் டிரைவ் ஆகி இந்த இடத்துக்கு வரணும். அதுதான் கேட் கான்செப்ட். அது இல்லைன்னா எந்த போர்டும் ஆன் ஆகாது. இந்த இடம் அவ்வளோ முக்கியமான இடம். இப்போ என்னுடைய சென்சாரில் இங்கே வோல்டேஜ் வந்தோடனே இப்போ டிசியோட ரீடிங்கை பாருங்களேன். இத்தனை நேரம் வரைக்கும் ஸ்டார்டிங்கில் நம்ம போடும்போது எவ்வளோ இருந்தது? 000 இருந்தது டிசி ரீடிங். இப்போ இங்கே 19 வோல்ட் வந்த உடனே டிசியோட ரீடிங் என்னவா மாறுது? 0.016 ஆம்பியர் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி மாறுது. ஓகேவா? ஒரு சின்ன ஆம்பியர் எடுக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா போர்டில் சர்க்கியூட் வேலை பண்ண ஆரம்பிச்சிருக்கு. இப்போ ஐஓ கண்ட்ரோலர் பக்கத்தில் 3.3 வோல்ட் வந்திருக்கா பார்ப்போமா? ஓகே, சென்சாருக்கு வந்துருச்சு அப்படின்னா அவ்வளோதான், 3.3 வோல்ட் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னு தான் அர்த்தம். வேற எந்த டவுட்டுமே கிடையாது. இப்போ ஐஓ கண்ட்ரோலர்கிட்ட வோல்டேஜ் வந்திருக்கா பார்ப்போமா? ஐஓ எங்கே இருக்கு? எஸ், ஐஓ இங்கே இருக்கு. நான் இப்போ ஐஓக்கு பக்கத்தில் என்னுடைய சிஸ்டம் வோல்டேஜ் வந்திருக்கா பார்க்குறேன், மெஷர் பண்ணுறேன். பாருங்கள், ஐஓ இங்கே இருக்கு இல்லையா? இவனுக்கு தான் எடுக்கிறது 3.3 வோல்ட். பாருங்கள், இந்த காயிலில் இருக்கணும். இது அனலாக் சர்க்கியூட்டுக்கு போகிற சப்ளை வந்துருச்சா? 3.3 வோல்ட்டு கம்பல்சரி வரணும். ஓகேவா? இது டிஜிட்டல் சர்க்கியூட்டுக்கு போகிற சப்ளை 3.3 வோல்ட்டு. இந்த போர்டு இப்போ ஆன் ஆகும். நான் உங்களுக்கு இந்த போர்டு ஆன் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத ஜஸ்ட் டிசி சப்ளையில் வச்சுட்டு ஆன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், டிசி இங்கே இருக்கா? இப்போது போர்டு அவுட் ஃபோக்கஸ் பண்ணிட்டேன்னா ஃபுல்லாக 19 வோல்ட் அகைன் நான் ப்ளக்இன் பண்ணுறேன்னா என்னுடைய சுவிட்சில் வோல்டேஜ் வருதா பார்க்குறேன். நீங்கள் ரெண்டுத்தையும் பார்க்கணும். இப்போ டிசி சப்ளையும் பார்க்கணும், மல்டிமீட்டரையும் பார்க்கணும். சரியா? ரெண்டுத்தையும் பார்த்தா தான் புரியும். சரியா? இங்கே பாருங்கள், சுவிட்சில் வோல்டேஜ் 2.8 வோல்ட் இருக்கா? நான் பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறேன். டிசி சப்ளையை மட்டும் பாருங்கள், மல்டிமீட்டரையும் பாருங்கள். வீடியோ ரிவைண்ட் பண்ணி பாருங்கள், புரியும். ரைட்? லோ லாஜிக் போயிட்டு ஹை லாஜிக் மாறின உடனே மேலே என்னுடைய போர்டு ஆன் ஆகணும். எஸ், ஆம்பியர் எடுக்குது. 580 590 ஆம்பியர் எடுக்குது. போர்டு ஆன் ஆயிடுச்சு. ரேம் வோல்டேஜ் வரும் பாருங்க. இப்போ ரேம் வோல்டேஜ் இந்நேரம் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கும். பாருங்க, நான் காமிக்கிறேன். போர்டு ஆனில் தான் இருக்குது. தெர்மல் இருக்கிறதுனால போர்டு கொஞ்ச நேரம் நிற்கும், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. சரி, என்னுடைய ரேம் எங்கே இருக்குது? எஸ், இதுதான் என்னுடைய ரேம் ரெகுலேட்டராக இருக்கணும். பாருங்கள், 1.35 வோல்ட் DDR3 எல் ரேம். இது 5 வோல்ட் 3 வோல்ட் காயிலாக இருக்கணும். எஸ், அவுட்புட்டில் வைக்கிறோம் பாருங்கள், 3.3 வோல்ட்டா? அவுட்புட்டில் வைக்கிறோம் பாருங்கள், 3.3 வோல்ட் வருதா? அதே மாதிரி இந்த அவுட்புட்டில் வைக்கிறோம் பாருங்கள், 5 வோல்ட். ஸோ 5 வோல்ட் காயில், 3 வோல்ட் காயில், 1.5 வோல்ட் காயில். ரேம் வோல்டேஜ் வெளில வந்துருச்சு. நீங்கள் அது ரேமுக்கு மேலேயே கூட செக் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ரேமுக்கு மேலேயே செக் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேவா? அண்ட் என்னுடைய கோர் காயில்ஸ் இது எல்லாமே 0.8 வோல்ட்டு. இது எல்லாமே சீரியஸில் இருக்கிறதுனால எல்லாம் ஒரே வேல்யூ தான் காமிக்கும். 0.8 வோல்ட்டு CPU கோர் வோல்டேஜ் வந்துருச்சு. இது பேட்டரி வோல்டேஜ், இங்கே எந்த வோல்டேஜும் இருக்காது. ஓகேவா? இது அப்பர் மாஸ்ஃபெட்டு, லோயர் மாஸ்ஃபெட்டு. அண்ட் இந்த இடத்துல இருக்கிற காயிலில் பார்க்குறேன் பாருங்கள், 0.8 வோல்ட்டு. ஓகே, நான் இந்த இடத்துல இருக்கிறது என்னுடைய PCH. அதனுடைய வோல்டேஜ் பார்க்குறேன் பாருங்கள், 1.8 வோல்ட்டு. சி, 1.8 வோல்ட்டு. அண்ட் ஒன் மோர் ரெகுலேட்டர் 1.05 வோல்ட்டுக்கு எங்கே போட்டிருக்கான்னு பார்த்து அதையும் மெஷர் பண்ணணும். இது ரேம் ரெகுலேட்டர். ஓகேவா? அதையும் மெஷர் பண்ணணும். இந்த போர்டு ஆன் ஆகிடுச்சு. இந்த போர்டு ப்ராப்பர் டிஸ்பிளே கொடுக்கும், எந்த விதமான டவுட்டும் இல்லாமல். நல்ல CPU ஹீட் ஆகுது. ஸ்கிமேட்டிக்கை வச்சு மிக தெளிவாக போகும்போது இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம்னு நினைக்கிறேன் நான் எக்ஸ்டர்னலாக. காரணம் என்னென்னா, ரொம்ப சின்ன இடம் தான் அது. இது ஸ்கிமேட்டிக் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற பேட்டரி மாஸ்ஃபெட்டு இது இங்கே இருக்குது பாருங்கள், இந்த மாஸ்ஃபெட்டு. இதுதான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறது. அடாப்டர் வோல்டேஜ் இங்கேருந்து இப்படி ஏறி உள்ளே வரும். பேட்டரி வோல்டேஜ் இந்த பக்கமாக இருந்து இப்படி ஏறி உள்ளே வரும். இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படிங்கிறது புரியல அப்படின்னா போர்டில் எந்த விதமான ட்ரபிள் ஷூட்டுமே பண்ண முடியாது. ஆக்சுவலி நான் டார்கெட் பண்ணது, நான் பிளான் பண்ணது வேறு. திரும்பவும் சொல்கிறேன், என்னென்னா சார்ஜர் ஐசியை மாற்றுறது தான். ஓகேவா? அது இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு லக்கு.
இப்போ நம்ம இந்த ட்ரபிள் ஷூட் பண்ணது அப்படிங்கிறது ஒரு லக்கு, இது திரும்ப ரிட்டர்ன்லாம் ஆகாது, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ட்ரை சால்டரிங்னு சொல்லுவாங்க. இது இந்த இடத்துல எங்கேயோ ட்ரை சால்டர் இருந்திருக்கு. சார்ஜிங் செக்ஷனான இந்த இடத்துல ஏதோ ஒரு பாயிண்ட்டில் ட்ரை சால்டர் இருந்திருக்கு. அதுதான் வந்து இப்போ நமக்கு சால்வ் பண்ணியிருக்குமே தவிர, நம்ம ஐசி அங்கேயே இருக்குது பாருங்கள், பக்கத்துலேயே இருக்குது பாருங்கள். நான் எடுத்து வச்ச ஐசியை யூஸ் பண்ணவே இல்லை. எடுத்து வச்ச ஐசியை நான் யூஸ் பண்ணவே இல்லை. உங்கள் எதிரில் நான் என்ன லைவாக தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேவா? அது நம்ம தொடவே இல்லை. ஜஸ்ட்டு ஃப்ளக்ஸை அப்ளை பண்ணி ஹீட்டு கொடுத்த உடனே என்ன ஆகிடுச்சு, என்னுடைய பிஎஸ்டி வோல்டேஜ் டயோடில் வோல்டேஜ் வந்துருச்சு. இந்த டயோடு எங்கே கனெக்டடாக இருக்குது? பின் நம்பர் 16 ஐ திங்க் இல்லையா? அதுதானே அவுட்புட்டு, ஆரிஜின் அவுட்புட்டு. எஸ் 16. இந்த வோல்டேஜ் இல்லாததுனால இப்போ ரொம்ப தெளிவாக இந்த சர்க்கியூட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த சர்க்கியூட்டை ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும். இதை வந்து லைவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம், டைம் இருக்காது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் உள்ளே எடுத்துகிட்டு வரணும், அது ஒயிட் ஷீட் போட்டு தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். சிம்பிள் லாஜிக் என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் டைம் வரைக்கும் தான் அனுபவத்தை வச்சு ஒரு போர்டில் நம்ம ட்ராவல் பண்ண முடியும். இந்த டெப்த் லெவலில் உள்ளே போய்ட்டு அதை பண்ணணுன்னா ஐசியோட இன்டர்னல் ஃபங்க்ஷனல் பிளாக் டயக்ராம் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். இது ஒரு சிப் லெவலோட உச்சகட்டம்னு கூட சொல்லலாம். சரியா? இதான் லாஸ்ட்டு. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. பை பை. அடுத்த வீடியோவில் சந்திப்போமா.